மது, போதை, இன்னும் சொல்ல போறால் மூளையை மயக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள். ஒரு படகு எந்த உபயோகமும் இல்லாமல் கரையிலேயே நிற்கப்படும் என்றால் எப்படி நாம் அதை சிந்திப்போமோ அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம் உடலும். உளவியல் ரீதியாக இந்த மதுவை நாடக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த மூளையில் அந்த மதுவை நோக்கிய ஒரு சிந்தனைகள் தோன்றுவதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மது என்று ஒரே வார்த்தையில் அதை அந்த போதைப் பொருட்களை முடித்து விட இயலாது. அதற்கடுத்த போதைகளாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இருக்கிறது. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே, நம்முடைய சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெம்பர் ஆகிடலாம். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், மெம்பராக விருப்பமுள்ளவர்கள் மெம்பர் ஆகுங்கள். மெம்பர்களுக்கென்று தனியாக நான் வீடியோக்கள் இடப்போகிறேன். அதற்கு நம் குழுவை சார்ந்தவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகுங்க, உங்களுக்குன்னு தனியாக வீடியோக்கள் வந்து சேரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த கருப்பொருள், அதாவது கடவுச்சொல் மறந்த கணினிகள். இந்த அத்தியாயத்தில் நான் சொல்ல வர்றது மது, போதை, இன்னும் சொல்ல போறால் மூளையை மயக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள். இந்த சப்ஜெக்ட் நான் இந்த வீடியோக்கு எடுக்கிற காரணம், இந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள்னு நான் போடுறப்போ, இதுக்கு முன்னாடி என்னுடைய tamilagam.com திசையறியா படகுகள் அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். திசையறியா படகுகள்னா மன்னிக்கணும், படைப்பு நோக்கம் மறந்த படகுகள். ஒரு படகுகள் போட் எதற்காக படைக்கப்பட்டது என்பதை மறந்து ஒரு படகு எந்த உபயோகமும் இல்லாமல் கரையிலேயே நிற்கப்படும் என்றால் எப்படி நாம் அதை சிந்திப்போமோ அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம் உடலும். நம் உடல் வாழ்கிறது தான் வாழ்க்கை. இதை படகு, அதாவது படைப்பின் நோக்கம் அறியாத படகுகள் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அதைத்தான் இப்போ இந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள் கொஞ்சம் உருமாற்றம் செஞ்சுருக்கேன். உதாரணமாக இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், மது, போதை, மூளையை மயக்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருட்கள். இதை ஏன் மனம் நாடுகிறது? இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இன்று உலகமே, நான் ஒரு புத்தகத்தில் படித்திருந்தேன், உலகமே மண்டியிட்டு நின்று வேண்டுவது இந்த போதை உலகத்தில் மட்டும்தான், மதுவுக்கு முன்னாடி தான். ஏனென்றால் இதை வெல்வதற்கு நிறைய மருத்துவ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. சில ரீஹபிலிட்டேஷன் சென்டர், அதாவது மறுவாழ்வு மையங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கிளினிக்கலி, அதாவது ஒரு மருந்துகள் மூலம் இதை மறக்க செய்யக்கூடிய ஒரு சில உபாயங்களை மட்டும்தான் அவர்களால் கொடுக்க இயலும், மருத்துவர்களால் கொடுக்க இயலும். அதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் உளவியல் ரீதியாக இந்த மதுவை நாடக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த மூளையில் அந்த மதுவை நோக்கிய ஒரு சிந்தனைகள் தோன்றுவதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த இடத்தில் தான் நான் கடவுச்சொல் மறந்த கணினிகளை நினைவுபடுத்துகிறேன். நமக்கு கடவுச்சொற்கள் இருக்கின்றன. என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயங்கள்லாம் கடவுச்சொல் தானாக தோன்றும் என்று கூறியிருப்பேன். இப்போது சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம், நீங்கள் வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் முன்னால் உங்கள் உள்ளம் உருவது என்றால் உங்கள் கண்களில் நீர் வந்துவிடும். அந்த முருக வேண்டுங்கள். ஒரே நாளில் நடந்து விடாது, ஆனால் மெல்ல அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். இந்த மதுவிலிருந்து நான் விடுபட வேண்டும், இந்த மனதினை, இந்த மூளையை மழுங்கெடுக்க செய்யும் இந்த மதுவிலிருந்து நான் மீள வேண்டும். இந்த மதுவினால் ஏற்படும் தீமைகளை குறித்து எத்தனை விளக்கங்கள், எத்தனை மருத்துவ விளக்கங்கள், தத்துவார்த்தங்கள் நீங்கள் கூறினாலும் சரி, அது உளவியல் ரீதியாக சிலருக்கு ஸ்டிக் ஆகிருக்கும், அதாவது ஒட்டப்பட்டிருக்கும், இரண்டு இணைந்திருக்கும். இதிலிருந்து விடுபடுவதற்கு கடவுச்சொற்கள் என்ன என்றால் பிரார்த்தனை. The prayer only do the miracles. நீங்கள் கண்களை மூடி கெஞ்சி கதறுங்கள். காரணம், உலகமே மதுவிடம் தான் மண்டிட்டு நிற்கிறது, மருத்துவ உலகமே. நீங்கள் எந்த சிறந்த மருத்துவரிடமும் கேளுங்கள், மதுவை மறக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறதா என்று கேளுங்கள். அப்படி இருப்பதாக அவர்கள் கூற மாட்டார்கள். அந்த சிந்தனையை தடுப்பதற்கான வேறு சில வேதியியல் பொருட்களை உங்கள் உடலில் செலுத்தி அந்தந்த குறிப்பிட்ட நேரங்களில் உங்களை அந்த இடத்தில் இருந்து தவிர்க்கக்கூடிய வேலைகளை முயற்சி செய்வார்கள். பெரும்
முயற்சி செய்ய வேண்டியது மது அருந்தக்கூடிய இடங்களிலிருந்து நீங்கள் விலகி நிற்பது. அது இந்த சமூகத்தில் சற்று கடினம். காரணம், இது ஒரு கட்டமைக்கப்பட்ட வேறு விதமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாறிவிட்டது. சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் எந்த ஒரு சிந்தனைக்கும் மது ஒரு துணையாக இருக்கிறது என்று பெரிதளவு நம்பப்பட்ட ஒரு சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது. மது என்று ஒரே வார்த்தையில் அதை அந்த போதைப் பொருட்களை முடித்து விட இயலாது. அதற்கடுத்த போதைகளாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இருக்கிறது. இன்று இந்தியாவிலேயே அதிக கோடிகளுக்கு விற்று கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் கூட நடந்தது. அவர்கள் அது உருவாக்கப்பட்ட போதைப் பொருள் என்கிறார்கள். சில வேதியியல் பொருட்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் காம்பினேஷன், பிளண்டிங் ஆர் பெர்முடேஷன், கூட்டமைப்பு செய்து அதில் இந்த மூளையினுடைய சிந்தனை திறனை அல்லது மூளையினுடைய அலைவரிசையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாக அந்த வேதியியல் பொருட்கள் இருக்கிறது. இதனால் இது இந்த எதிர்வினை நடக்கிறது. ஏற்கனவே மூளையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு இந்த வேதியியல் பொருட்களால் எதனால் எதிர்வினை நடக்கிறது என்றால், நம் மூளையும் வேதியியல் பொருட்களால் வேதியியலுடைய கிரியைகளால் ஏற்படுகிற உணர்வுகள் தான் நம் மூளையும் இயங்கிறது. இன்னும் எளிமையாக சொல்வது என்றால், கோபம் வருகிறது என்றால் ஒரு வேதியியல் பொருள் சுரைக்கிறது. நீங்கள் ஒரு பாலுணர்வு தூண்டப்படுகிறீர்கள் என்றால் ஒரு வேதியியல் பொருள் சுரைக்கிறது. சந்தோஷம் அடைகிறீர்கள், எக்ஸைட்மெண்ட், உச்சநிலை, சந்தோஷத்தினுடைய உச்சநிலை அடைகிறீர்கள். இது எல்லாவற்றிற்குமே உங்களுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றுக்குமே வேதியியல் பொருட்கள் தான் காரணம். மூளையில் சுரக்கும் வேதியியல் அது ஏற்படுத்தும் ஒரு வினைதான் உங்களுக்கு உணர்வுகளாக அந்த மூளை நரம்பு கடத்தப்படுகிறது என்று மூளை ஆய்வு செய்கிற மூளை நரம்பியல் நிபுணர்கள் கூறும் ஒரு எளிமையான கருத்து, சாமானியனுக்கான கருத்து தான். அப்படி என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது? போதைப் பொருள் உள்ள போன உடனே அது என்ன பண்ணுது? இதெல்லாம் மருத்துவர்களும் அதன் நிபுணர்களும் மட்டுமே விளக்க இயலும். நான் எளிமையாக அன்றாட வாழ்க்கையில் இருப்பவராக இதை கூறுகிறேன். இதற்கும் கடவுச்சொல் மறந்த கணினிக்கும் என்ன? ஆம், பிரார்த்தனை என்ற கடவுச்சொல்லை மறந்ததால் நாம் அந்த போதை உலகத்தில் சிக்கிக்கொள்கிறோம். இந்த மது அருந்தும் பழக்கமோ போதைப் பொருட்களை உட்கொள்ளும் பழக்கம் உள்ளவர்கள் கூட சில விளக்கங்களை கூறுவார்கள். நான் அந்த மயக்க நிலையில் இருக்கும்பொழுது என் கவலைகளை மறக்கிறேன், என்னுடைய விரும்பத்தகாத நினைவுகளை நான் மறந்துவிட இயல்கிறது. என்ன குறிப்பிட்ட டயத்துக்கு அது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. நன்றாக யோசனை செய்து பாருங்கள். சந்தோஷம் கொடுப்பது என்பது வேறு. உங்களை அடிக்கடி தூண்டக்கூடிய அல்லது விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பகுதியை, அந்த நிகழ்வினை அதுக்கு சற்று மறைத்து வைக்கிறது. இது எல்லாருக்கும் தேவையாகப்படுகிறது. இப்போ மாற்று இது வேணும்னா தான் நீங்கள் கடவுச்சொல் வேணும். பிரார்த்தனை மிகப்பெரிய பலம் உங்களுக்கு. நீங்கள் மகிழ்ச்சி தருகிறது, மது மகிழ்ச்சி தருகிறது, போதைப் பொருட்கள் மகிழ்ச்சியை உருவாக்குகிறதா என்றால் இல்லை. அவைகள் விரும்பத்தகாத நிகழ்வுகளை சற்று அப்பாற்பட்டு வைக்கிறது அல்லது மறந்துவிடச் செய்கிறது. அந்த மறந்துவிடச் செய்வதற்கு என்ன காரணம்? அவைகள் இல்லாமல் போய்விட்டன என்ற அர்த்தமா? இல்லை. அதைவிட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேதியியல் பொருட்கள் நம்ம மூளையில் கலக்கிறது. அந்த கலக்கப்படும் அந்த வேதியியல் பொருட்களால் ஏற்கனவே உள்ள நிகழ்வுகள், அது நமக்கு துன்புறும் தரக்கூடிய நினைவுகளாக இருக்கலாம், நம்மளை அடிக்கடி ஒரு உறுத்தும் நினைவுகளாக இருக்கலாம், அச்சுறுத்தும் நினைவுகளாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு அபாயகரமான நாம் சங்கதியில் சிக்கிவிட்டோம் என்ற நினைவுகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளை விட, அந்த உணர்வுகளை ஏற்படுத்தும் கெமிக்கலை விட இந்த போதைப் பொருட்களுடைய அளவு விகிதாச்சாரம் அதிகம் என்பதால் அது திரைமறைவு திரையிட்டு விடுகிறது. ஸோ சற்று நேரத்திற்கு நம்மளுடைய நினைவுகளிலிருந்து அது விளங்கி நிற்க இதனுடைய ஆதிக்கம் நிலைத்து நிற்கிறது. ஆனால் நன்றாக யோசனை செய்து பாருங்கள். இதுவே நிலைத்து நின்றுதான் அந்த நினைவுகளையும் அந்த நம்முடைய சவால்களையும் உறுத்தக்கூடிய உணர்வுகளையும் நீக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்குகிறோம். இதன் துணை இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு ஆபத்தில் சிக்குகிறோம். சரி, இதற்கு கடவுச்சொல் என்ன? பிரார்த்தனை, அன்பு. இந்த மதுவில் இருப்பவர்களை நீங்கள் மிக எளிதாக பிரித்து விட முடியாத அளவுக்கு அவர்கள் அதோடு இணைந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு மனிதன் ஒரு சக மனிதனிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட மது அருந்தும் பொழுது அவருக்கு நினைவுகளாக தோன்றி உளறுவார். அவர் சக மனிதர்கள், அவர் மிக நம்பிக்கையோடு பேசுவதற்கு மனிதர்கள் அருகில் இல்லை என்று அர்த்தம்.
அந்த உறவு கூட்டமைப்பு இல்லை என்று அர்த்தம். சமூக அமைப்பில், குடும்ப அமைப்பில் மிக அதிகமாக ஈடுபாடு உள்ளவர் இதிலிருந்து மிக எளிதாகவே விடுபட்டு விடுவார். காரணம், அவருடைய பிரச்சனைகள் வீட்டுக்குள் வந்தவுடன் தானாகவே உடைந்துவிடும். ஏனென்றால் பகிர்ந்து கொள்ள உறவுகள் இருப்பார்கள். நாம் இவ்வளவு நேரம் பெருசாக நினைச்சிட்டு இருந்தோம், அது ஒன்றுமே இல்லை போல இருக்கேன் அப்படின்னு நினைப்பதற்கு நண்பர்கள் இருப்பார்கள். நான் எல்லாரையும் குறை சொல்லலை. அந்த நட்பு உறவுகள் என்பதெல்லாம் நம் மனதில் நம்மை உறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய அல்லது உறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பாத்திரங்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்தில் அதை மறைத்து அல்லது அதற்கு இணையாக நான் இருக்கிறேன் என்று ஒரு போலி வடிவம், ஒரு எல்யூஷன் உருவாகிறது தான் மதுவினுடைய தோற்றம். மதுவின் மாய தோற்றங்கள் நிறைய. நான் உனக்கு நிம்மதி தருகிறேன். நிம்மதி தருமா? இல்லை. அச்சுறுத்தக்கூடிய உணர்வுகளை தள்ளி வைக்கும். அதைவிட அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்து, மூளை ஆக்கிரமிப்பு செய்து தன்னுடைய செயல்பாடுகளால் கட்டுக்குள் வைத்திருக்கும். இதுதான் அபாயகரமான விளைவு என்று நான் நினைக்கிறேன். படைப்பு நோக்கமறியா படகுகள் என்று நான் எழுதிய tamilgantimes.com நான் எழுதிய அந்த கட்டுரையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு படகு கரையில் இருப்பதற்காக, அதனுடைய கரையில் கட்டி வைப்பதற்காக படைக்கப்பட்டதல்ல. கரையோரத்தில் ஒதுங்கி நிற்பதற்காக படைக்கப்பட்டதல்ல. அது கடலுக்குள் செல்ல வேண்டும். அதன் வடிவமைப்பு மிதக்கும் தன்மையுடையது. அந்த மிதக்கும் தன்மையுடைய கப்பல், படகு கடலுக்குள் செல்ல வேண்டும். ஆழமான கடலுக்குள் சென்றாலும் அபாயகரமான ஒரு விலங்குகள் இருந்தால் கூட, கடல்வாழ் உயிரினங்கள் இருந்தால் கூட, அதிலிருந்து தப்புவதற்கு தேவையான அளவிற்கான உயரத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. தடை இல்லாத பெரும் காற்று, சூறாவளி காற்று, எந்த தங்கு தடமை இல்லாமல் பெய்யக்கூடிய மழை எல்லாவற்றையும் தாங்கி சீற்றமிடக்கூடிய அலைகளையும் தாண்டி அந்த படகு பயணிக்க வேண்டும். பயணிப்பதற்கு ஒரு மாலுமி, சிறந்த மாலுமி இருப்பான். ஆனாலும் அந்த படகுகள் அதில் சிக்காமல் செலுத்தப்படுவதற்கு அந்த மாலுமிக்கு திறமை இருக்கும். படகுகளும் அதுக்கு தகுந்தாற்போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். நம் உடல், அந்த படகுகள், நம்மை செலுத்தக்கூடிய சிறந்த மாலுமி நம் அறிவு, சிந்தனை, ஞானம். சற்று யோசனை செய்து பாருங்கள். கடவுச்சொற்கள் இவைதான். அன்பான உறவுகளை நீங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்களை நீங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போதை என்பது சிறு பொருளாகி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும். எந்த சூழலிலும் உங்களை கைவிடாத மனங்கள் உங்களோடு இருக்கலாம். அந்த நண்பர்கள் மது அருந்துவர்களாக இருப்பார்கள் என்றால் தவறில்லை. நீங்கள் இதை கூட்டு முயற்சியின் மூலம், அதாவது கூடும் பொழுது இதை பேசுவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடமிருந்து இந்த மதுவும் இந்த போதைப் பொருட்கள் மகன்றுவிடும். இவைகளை அகற்றுவதற்கு, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போவதற்கு கிளினிக்கல் எஃபெக்ட், அதாவது சயின்டிஃபிக் எஃபெக்ட், மெடிக்கல் எஃபெக்ட் இதெல்லாம் கொடுக்கறத விட நீங்கள் உளவியல் பயிற்சி தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இந்த உளவியல் பயிற்சி நான் சொல்வது எளிது. அதிலிருந்து அத்தனை எளிதாக நாம் விடுபட்ட இயலாது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். புரிகிறதா? இது அத்தனை எளிதல்ல. உலகமே மதுவின் முன்னால் மண்டியிட்டு இருக்கிறது என்று கூறிவிட்டு முயற்சி செய்ய நீங்கள் அதுதான் நடத்தும் அப்படின்னு சொன்னால் ஒரு முரண்பாடு தெரியுது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கைவிட்டுறாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பிரார்த்தனை, அன்பான மனிதர்கள் கூடும் இடம் செல்லுங்கள். தானாக அந்த மது தள்ளாய் போகும். ஆனால் இத்தனையும் கூறும் நான் சொல்கிறேன், மதுவினால் ஒரு சில நன்மைகள் முன்னாள் காலத்தில் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அது மது என்றால் நாம் இந்த மது தயாரிக்கும் ஆலைகளில் தயாரிப்படும் முறையை வைத்து கூறவில்லை. உங்களை மயக்க நிலைக்கு கொண்டு சென்று சில மனநிலை பயிற்சிகள் கொடுப்பதற்கும் உங்கள் மனநிலையை சமப்படுத்துவதற்கும் கூட ஆல்கஹால் என்று மெயின் இன்கிரிடியன்ட், அதாவது ஒரு முக்கியமான மூலப்பொருளாக மதுவில் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. டெரிவேட்டட், அதனுடன் சேர்ந்து அந்த ஆல்கஹாலுடன் அவர்கள் சேர்க்கும் மற்ற சேர்மானங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளை பாதிக்காத வண்ணம் இருக்கும். அதே அளவுக்கு உங்களை மயக்க நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் திரும்ப திரும்ப தூண்டாது. என்னவென்று தெரிகிறதா? அதன் சுவை உணர்ந்து, அதனுடைய தாக்கத்தை நீங்கள் உணர்ந்து, இப்படி நீங்கள் குடிப்பதற்கு வாய்வழியாக குடிப்பதற்கு பதிலாக இரத்தத்தில் நேரடியாக செலுத்தக்கூடிய மருத்துவ முறையிலும் ஆல்கஹால் இருக்கிறது. ஆனால் அந்த ஆல்கஹால் உங்களுடைய உடல் உறுப்புகளை எந்த விதத்திலும் அது ஏதாவது பாதிப்படைய செய்யாது, அல்லது நீண்ட கால நோய்களுக்கு அது வழிவகுக்காத ஒரு ஃபெர்மெண்டேஷன், அதாவது சேர்மானங்கள் உண்ட ஒரு இதுதான் அந்த ஆல்கஹால். அவங்க மருத்துவத்துறையில் கொடுக்குற ஆல்கஹால்.
ஸோ கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்று நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று புரிகிறதா? நம்முடைய கடவுச்சொற்கள் மறந்திருப்பதால் மது நம்மளை ஆக்கிரமிக்கிறது. மது ஆக்கிரமித்து நம்மளுடைய விடை தெரியாத வினாக்களையும் உறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளையும் அச்சுறுத்தல்களையும் ஒரு எதிர்காலத்தை கொடுக்க நடுக்கம் நிறைந்த ஒரு உணர்வுகளையும் திரையிட்டு மறைக்கிறதை ஒழிய நீக்கிவிடாது. திரையிட்டு மறைத்து தன் கட்டுப்பாட்டிற்குள் நம்மளுடைய மூளையை கொண்டு வந்து சிந்திக்கும் விதத்தை மாற்றி எப்போதெல்லாம் நாம் ஒரு கான்சியஸ் மைண்டில் சொல்ல தயங்குகிறோமோ அல்லது சொல்வதற்காக நாம் கொஞ்சம் வெட்கப்படுகிறோமோ அந்த சொற்களை அந்த விஷயங்களை மிக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு திறந்த மனநிலையும் அது ஏற்படுத்திவிடும். அது நிறைய நேரங்களில் ஆபத்தாகவும் முடியும், சில சமயங்களில் நன்மையும் இருக்கும். எது நன்மை எது தீமை என்று ஆராய இயலாது என்பதால் அந்த மதுவினுடைய பிடிக்குள் நாம் செல்லாமல் இருப்பதற்கு சிறந்த உபாயங்களை கையாளலாம். மீண்டும் மீண்டும் கூறுவதான், நாம் படைப்பு நோக்கம் அறியாத படகுகளாக இருக்கப் போகிறோமா அல்லது கடவுச்சொல் தெரிந்த கணினிகளாக இருக்கப் போகிறோமா? நான் நேயர்களுக்கு மீண்டும் கூறுகிறேன், மெம்பர்ஷிப் ஆகுங்க. வீடியோ கீழே அந்த மெம்பர்ஷிப் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நன்றி.